வணக்கம் பாபி சாபி பேங்கிங் ஸ்குவாட். இன்னைக்கு நம்மளோட யூடியூப் வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ரொம்ப மோஸ்ட் ரெக்வெஸ்டடான பேராஜம்பிள் தான் பார்க்க போறோம். ஸோ எஸ், பேராஜம்பிளோட அப்ரோச் பார்த்துட்டு நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங், பேராஜம்பிள்ஸ்ல நான் எப்போதுமே கரெக்ட் வாங்குவேன்னா, எல்லா 5 கொஸ்டின்ஸும் நான் மார்க் பண்ணுவேன். எனக்கு கரெக்டாக ஆர்டர் கண்டுபிடிப்பேனான்னு கேட்டா எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து பேராகிராஃப், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேராகிராஃப். ஓகே, ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் தான். பட் நான் எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க மார்க் பண்ணுங்க. அண்ட் பேராஜம்பிள்ஸ் வந்து கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம்னா, கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட வேண்டாம். அட்லீஸ்ட் 1 or 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேருந்து வருது அப்படின்னாலே போதுமே. நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து நம்ம கிளியர் பண்ணணும் இல்லையா? இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜோனா இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் கண்டிப்பாக செக்ஷனல் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ எஸ், வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் டு த வீடியோ. பிஃபோர் தட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் வாபி சாபி பேங்கிங் ஸ்குவாட் and also hit the bell icon to get the notification. If you like this video, please share it with your friends and also hit the like button. And இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் பார்த்த உடனே என்னன்னா, அதோட கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எதை பற்றி கொடுத்துருக்காங்க, த ஐடியா ஆஃப் தி பேசேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஐடியா என்னன்றது ரொம்ப முக்கியம். இப்போ இதை சும்மா நான் அதை படிக்கலாம் இல்லை, பட் மேலாப்பில் நான் ஒன்று பார்க்குறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ஐஃபோன் பிளே புக் பற்றி கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் பற்றி சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆப்பிளுடைய ரெவென்யூ பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்பிளுடைய ப்ராஃபிட், அகைன் ப்ராஃபிட் பற்றியே பேசியிருக்காங்க, இங்கேயும் ப்ராஃபிட் பற்றி இருக்குது, அண்ட் ஆப்பிளுடைய மார்க்கெட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஆப்பிள் ஐஃபோனோட திங்ஸ். ஓகேவா? ஆப்பிள் ஐஃபோனுடைய ஃபவுண்டர் பற்றி கொடுத்துருக்காங்க, அதோட மார்க்கெட் பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆல்சோ அதனுடைய இன்ட்ரோ பற்றி, அது எந்த இடத்துல இருக்குது, ஹெட் குவார்ட்டர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதனுடைய ப்ராஃபிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் ஸ்கிம்மிங். ஸோ இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் நிறைய வந்து புக்ஸ் படிக்கிறப்ப வரும், இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப வரும், இல்லை எனக்கு இது ரெண்டுமே படிக்க முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நிறைய செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க, நிறைய டாபிக் டெஸ்ட் எடுங்க, போதும். ஓகே, பிகாஸ் நம்மளுக்கு எடிட்டோரியல் பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த ரீடிங்லாம் நம்ம பண்ண சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் தானே. ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நீங்கள் ரீடிங் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேவா? இப்போது இதை என்ன பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்பிள் ஐஃபோன் பற்றி தான், ஆப்பிள் கம்பெனி பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. எனக்கு எடுத்தோடனே தெரிஞ்சிருச்சு, இந்த இதை நான் பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு, ஆப்பிள் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் அமெரிக்கன் மல்டிநேஷனல் டெக்னாலஜி கம்பெனி, அதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்பிள் பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன்ப்பா. இந்த இடத்துல ஆப்பிள், இங்கே ஆப்பிள், இங்கே அஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கனெக்டிங் வேர்டு. ஓகேவா? அஸ்ன்றது ஒரு கனெக்டிங் வேர்டு. லைக் இதனால தான் இது ஆச்சு, ஸோ அஸ், பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கன்க்ளூஷன், லைக் ஒரு இம்பாக்ட், இதனால இது வந்துச்சு அப்படின்றது தான் அது அஸோட மீனிங். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தாச்சுன்னா, சி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை பற்றி வேற இன்ஃபர்மேஷன் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஆப்பிளுடைய வேர்ல்டு வைட் ரெவன்யூ பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அண்ட் மார்க்கெட் பற்றி இருக்குது. இங்கே வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அப்படின்றது அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதோடைய விஷயம் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்குது, ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இதை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஒரு கம்பெனி பற்றி கொடுத்துட்டு அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ CA. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்பிள்ஸ் வேர்ல்டு வைட் ஆனுவல் ரெவென்யூ, அதோட ரெவென்யூ பற்றி சொல்லியிருக்காங்க. as the market for personal computers expanded and evolved through, and இந்த இயர்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த இயர் தான் நம்மளுக்கு க்ளூ, குரோனாலஜி. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குரோனாலஜி. ஓகே, இந்த குரோனாலஜி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் ஒரு க்ளூ இருக்குது, என்னன்னா 1976ன்ற ஒரு இயர், அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020ன்ற ஒரு இயர், அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2001ன்ற ஒரு இயர், அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து 1990ஸ்ன்னு ஒரு இயர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா அரேஞ்ச் பண்ணிடலாம் அது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது, ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சி, அதோட ஹெட் குவார்ட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க, அது என்ன மாதிரி கம்பெனி அண்ட் அதோடைய ஃபவுண்டர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1990ஸ்ல வருதா? எஸ். மார்க்கெட் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர், இங்கே பாருங்க, இங்கே வந்து ஒரு கனெக்டிங் லிங்க் இருக்கு, என்னன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே பர்சனல் கம்ப்யூட்டருடைய மார்க்கெட் பற்றி பேசியிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம எய்தர் இந்த இயர் வச்சு இதுதான் நெக்ஸ்ட் வரும்னு ஃபைனலைஸ் பண்ணலாம், இல்லை இதை எதை பற்றி பேசியிருக்காங்களோ அதை பற்றி ஃபாலோடு கமெண்ட்டாக தான் எங்கே இருக்குதுன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அஸ்ன்றது ஒரு விஷயத்துடைய இம்பேக்ட்,
இல்லையா? ஒரு விஷயத்தோட இம்பாக்ட். அப்ப இந்த விஷயம் வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பர்சனல் கம்ப்யூட்டருக்கான மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது 1990s. அதனால என்ன ஆகுதுன்னா ஆப்பிளோடைய கன்சிடரபிள் மார்க்கெட் ஷேர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எஃப். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஆப்பிள் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, ஆப்பிள் வந்து நினைச்ச மாதிரி அதனுடைய கம்பெனி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த பேராகிராஃப்ல இருக்குது எஃப்ல. அண்ட் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல என்ன இருக்குது 2001 இருக்கு. ஸோ இந்த இயர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்பிள் ஸ்விஃப்ட்லி ரிட்டர்ன் டு ப்ராஃபிட்டபிலிட்டி. அதாவது லாஸ்ல இருந்த ஒரு கம்பெனி கூடிய சீக்கிரமா, அதாவது ஸ்விஃப்ட்லி அப்படின்றது என்ன அப்படின்னா விரைவாக என்ன ஆயிடுச்சுன்னா ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஈன்றது நெக்ஸ்ட் வரணும். ஓகேவா? ஈன்றது என்ன வரணும்னா நெக்ஸ்ட் வரணும். ஏன்னா நம்ம 1990 2001 அப்படியும் கனெக்ட் பண்ணலாம். இல்ல இது வந்து சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகும், பட் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நான் இப்போ சொன்ன இந்த கனெக்டிங் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் 100% எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இங்க பர்சனல் கம்ப்யூட்டர் பத்தி பேசியிருக்காங்க, இங்கேயும் பர்சனல் கம்ப்யூட்டரை பத்தின மார்க்கெட் பேசியிருக்காங்க. அண்ட் பேசிட்டே ஆப்பிள் வந்து லாஸ்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் என்னதான் லாஸ்ட் ஆனாலும் அது கூடிய சீக்கிரத்துல இன் ஃபியூச்சர் ஒரு 2001 போல அதனுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோனாலஜி நல்லா பார்த்துக்கோங்க. பர்சனல் கம்ப்யூட்டர்னால நடந்த இம்பாக்ட் அண்ட் அந்த இம்பாக்ட்னால அதுக்கப்புறம் நடந்த ஒரு ரெமெடி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த இம்பாக்ட்னால நம்ம மாற்றுவோம்ல, அதுதான் வந்து இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து என்னதுன்னா இ வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் டில்ஸ் டு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஐஃபோன் மேக் பிளே புக் ஃபார் கார் அஸ் டாக்ஸ் வித் ஆட்டோமேக்கர்ஸ் ஸ்டால். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் அந்த பீன்றதை நான் படிக்கல. ஓகேவா? இந்த இதை நான் இங்கே நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் அந்த 2001 சொல்லிட்டேன் அண்ட் 2000 இது வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த பி பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோன் வந்து இட் டில்ஸ்னா அது சைடு அதை சார்ந்து, அதாவது என்னன்னா டில்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு சார்பாக, அதுதான் அதோடைய மீனிங். ஓகே, இட் டில்ஸ் டு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஐஃபோன் பிளே புக் ஃபார் கார் அஸ் டாக்ஸ் வித் ஆட்டோமேக்கர்ஸ் ஸ்டால்னு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது கொஞ்சம் வந்து எந்த இடத்துல ஃபிட் ஆகும்னு எனக்கு இப்போ தெரியல, ரியலாக எனக்கு தெரியல கைஸ். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த பியை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு என்னன்னா நெக்ஸ்ட் வேற என்ன சென்டென்ஸ் இருக்கு, டி இருக்கு. எஸ், டி வந்து நான் என்ன பண்றேன்னா இது வந்து முடியுது 2020ன்றது லாஸ்ட். ஓகேவா? 2020ன்ற இயர். ஸோ என்ன பண்றாங்கன்னா ப்ராஃபிட் வருது அண்ட் அந்த ப்ராஃபிட்டை பத்தி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2020 ஃபினான்ஷியல் இயர்ல $274 பில்லியன் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு டி, எனக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கு. இப்போ எனக்கு பியை வந்து எங்க ஃபிட் பண்றதுன்னே தெரியல. ஓகேவா? எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னுடைய குரோனாலஜி வந்து CAFED கைஸ். இது வந்து நான் சொல்யூஷன் பார்த்தலாம் நான் எதுவுமே பண்ணல. நான் இப்போ ரியலாக தான் உங்களுக்கு முன்னாடி தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ரியலாக இருக்கணும். இப்போ நான் சொல்யூஷன் பார்த்துட்டேன்னா நான் எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக போட்டுருவேன் இல்லையா? ஸோ நான் எந்த கொஸ்டினில் தடுமாறுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் ரியலாக காட்டணுன்றதுக்காக தான் நான் ஆன்சர்லாம் எதுவுமே பார்க்கல. ஸோ அதனால வந்து ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா ஏன் தப்பானுச்சுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம். இந்த பி வந்து எனக்கு எங்கே ஃபிட் ஆகும்னே தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்களேன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் நம்ம படிக்காம போயிட்டோம். A set of 6 statement is given. All the statements are jumbled in random order. Rearrange the statements in correct order. Okay? இப்போ இந்த இது எந்த இடத்துல வரும்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதில் நாட் ரெலவெண்ட்னு ஒரு கொஷின் இருக்கு பாருங்களேன். விச் சென்டென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின். விச் சென்டென்ஸ் இஸ் நாட் ரெலவெண்ட்? ஓகே, நாட் ரெலவெண்ட்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பியாக தான் இருக்கும். ஏன்னா பி வந்து சம்மந்தமே இல்லாமல் கார் பற்றி பேசுகிறாங்க பாருங்க. ஐஃபோனுடைய பிளே புக் ஃபார் கார் அஸ் டாக்ஸ் வித் ஆட்டோமேக்கர்ஸ் ஸ்டால். ஸோ இது சம்மந்தமே இல்லை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பியாக தான் ஆன்சர் இருக்கும். நம்ம எதுக்கும் போய் ஆன்சர் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் சொன்ன ஆர்டர் வந்து என்னன்னா சி இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏ அண்ட் தேர்டு வந்து எஃப், ஃபோர்த் வந்து இ, ஃபிஃப்த் வந்து டி. ஸோ CAFED. ஓகே, ஸோ CAFED பார்ப்போம். எஸ், பி தான் ஃபிட் ஆகலை, CAFED. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அண்ட் இந்த கொஸ்டின் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே வந்து வீடியோ காட்டக்கூடிய எல்லா பேராஜம்பிள்ஸுமே நான் வந்து உங்களுக்கு PDF வந்து நான் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே,
ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி தான் நான் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி சொல்யூஷன் படித்து தான் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஓகேவா? எப்படி வந்து கொஷின்ஸ்லாம் கரெக்டாக போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. சொல்யூஷன் படித்து தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரீஅரேஞ்ச் தி ஃபாலோயிங் 7 sentences கொடுத்துருக்காங்க. இந்த மீனிங்ஃபுல் வேர்ட் A is the fixed as first and remaining have to be arranged logically. ஓகே, ஸோ A வந்து என்னன்னா ஃபிக்ஸ்டாக இருக்குது. சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா போல்ட் லெட்டர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் பார்க்கணும். ஓகேவா? நீ போன கொஸ்டினில் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்கல்ல நாட் ரெலவென்ட் டு த பேராகிராஃப், இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்லலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருவாங்க 1 question to be omitted அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து டிலே ஆகும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸாமில் இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். இது வந்து எதை பற்றி இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே நம்மளுக்கு அதே பேராகிராஃப் தான். ஏன் தான் ஃபர்ஸ்ட் லைன். ஸோ நம்ம படித்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, வித் 8th phase in West Bengal, a long and tortuous election process has concluded in 4 states and 1 union territory to the relief of the most electorals and candidates. அதாவது எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா எலெக்ஷன். ஓகே, எலெக்ஷன்லேயே எதை கொடுத்துருக்காங்கன்னா 4 states ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அபவுட் த பேராகிராஃப் இஸ் அபவுட் ஸ்டேட் எலெக்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து படிச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் படிச்சு பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மார்க் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்றத பாருங்க. த செலக்டிவ் ஈகர்னஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஜென்சிஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு ஈகர்னஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹீட் ஆன் தி பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்டிஸ் டியூரிங் எலெக்ஷன்ஸ். திஸ் ரைசஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் டில்ட்டிங் பேலன்ஸ் இன் தி கண்டெஸ்ட். ஓகே, இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு சம் இஷ்யூ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஏன்னா அது வந்து ஒரு டில்ட் ஆகுது. ஒரு எலெக்ஷன் வந்து நம்ம ஒரு சார்பு வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் இஸ் an all India body in sense that it is common to both central government and state government. It is about election commission. Okay, so the election commission made என்னன்னு நம்மளுக்கு தெரியல seizures of cash and other items. ஓகே, இது வந்து என்ன எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டி வந்து சொல்லியிருக்காங்க. பணப்பட்டுவாடான்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன்னா நம்மளுக்கு தெரியும்ல, அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இஃப் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பர்சிஸ்டன்ட் அஸ் அன் அட்டானமி இன்ஸ்ட்ருமெண்ட். வெல், இதில் வந்து வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குது, அதனால நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து எலக்டோரல் பாண்டுடைய ரோல் பற்றி சொல்லியிருக்காங்க. இது எதை பற்றினது? எலக்டோரல் பாண்டு பற்றினது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்டி வைஸ் பிரேக்கப் ஆஃப் சச் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் அப்போஸ்ட் டு தி மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் ஒரு பிரச்சனையே, ஒன்றே இல்லாமல் போயிடும். ஓகே, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்டி வைஸ் பிரேக்கப் தெரியுதா உங்களுக்குன்னு தெரியலையே. சரி, இந்த இடத்துல நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்டி வைஸ் பிரேக்கப் சச் as have alleged that they were very specifically targeted in search operation. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பார்ட்டி வைஸ் பிரேக்கப் இல்லாதோடைய நெகட்டிவ் இம்பேக்ட், இதுவும் அகெயின் ஒரு இம்பேக்ட் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க? த எலெக்ஷன் ஸ்பெக்டக்கிள் வாஸ் ஓவர்ரன் பை கோவிட் 2019 டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஆகனைசிங்லி. இப்போ எனக்கு இந்த வேர்ட்லாம் தெரியல பாருங்களேன். ஸ்டாகர்டு ஃபேஸ் ஆஃப் ஓட்டிங். ஓகே, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட் முடிச்சுட்டு கையோட போய் வந்து நான் வெக்கப்ஸ் பார்ப்பேன். ஸோ வெக்கப்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்க. எனக்கு இந்த மாதிரி இதில் ஒரு 3 வேர்டு தெரியல. ஆகனி அப்படின்னா நம்மளுக்கு பெயின் தெரியும். ஓகேவா? பட் ஆகனைசிங்லி அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியல. ஓகேவா? ஸ்டாகர்ட் அப்படின்றது என்னன்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கையோட போய் நான் வந்து பார்த்துட்டு வந்துடும். ஓகே, நம்ம எக்ஸாமில் எழுதுறப்போ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளால போய் பார்த்துட்டு ஆன்சர் வந்து மார்க் பண்ண முடியாது. பட் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சும்மா ஒரு ஓவராலாக ஒரு இது பார்க்கணும். எலெக்ஷன் வந்து 2000 கோவிடுக்கு அப்புறம் அதனுடைய ஃபேஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் சைக்கிள் ஹேஸ் ஆடட் த க்ரோயிங் லிஸ்ட் ஆஃப் தி கன்சர்ன் தட் ஹேவ் எமர்ஜ்டு ரிகார்டிங் எலெக்ஷன் இன் இந்தியா ரீசென்ட் இயர்ஸ். ஓகே, எலெக்ஷன் வந்து கோவிடை விட இப்போ ஏதோ வர்சனாக இருக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஏதோ கோவிட் பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் மாதிரி. ஏன்னா எனக்கு இது வேர்டலோட மீனிங்லாம் எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஓகே கரண்ட் சைக்கிள் அண்ட்
கோவிடோடைய சைக்கிள் அதை பற்றி கம்பேர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பேராகிராஃப். ஓகே, எனக்கு எதுவுமே ஒரு கண்டினியூட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும். இது எக்ஸாக்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல். ப்ரீவியஸ் இது மாதிரி இல்லை. இது வந்து ஒரு விக்கிபீடியாலேருந்தே நம்ம எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியோடது ஒரு குரோனாலஜி வச்சிருக்காங்க அண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளூ அதில் ஆப்வியஸாக இருந்துச்சு. ஒரு லிங்கிங்க்கு இன்னொரு இது லிங்க் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா பெருசாக லிங்கே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். இப்போ நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறேன்றதான் பார்க்கணும். 8th phase எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. எலக்டோரல்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் வருமானு பார்க்கலாமா? எலெக்ஷன் கமிஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 இடத்துலையுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா why not that should be a consecutive pair of sentence. ஓகே, இது ஏன் கான்சிக்யூட்டிவ் பேரா இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தோணுதல் இருக்குது. ஓகேவா? ஆஃப்டர் மல்டிபிள் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனுக்கு அப்புறம் என்னால் இந்த பேராகிராஃபை டிஃபைன் பண்ண முடியல. ஏன்னா இது எதுவுமே வந்து கண்டினியூட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. பட் வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த கொஷின் நான் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஒரு பேராஜம்பிள் இருக்குதுல்ல, இதை ஏன் நான் எடுக்கக்கூடாது, இந்த கொஷின் நான் ஏன் போகக்கூடாதுன்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஷின் இருக்கக்கூடிய இது வந்து 7th கொஷின். இஃப் தி எலக்டோரல் பாண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் persistent as an autonomy instrument well before the current round of elections, a serious cause of worry through all the 8 phases has been the emerged doubts over the fairness and opaque of the election commission. Okay, so இது என்னது அப்படின்னா சென்டென்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள் ஆயிருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜம்பிள் ஆயிருக்கிற வேர்ட்ஸ் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எய்தர் இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம பார்க்கலாம், இல்லை எனக்கு இந்த வேர்டுடைய மீனிங் எல்லாத்துக்கும் தெரியும், எந்த இடத்துல வரும்ன்றது தெரியும் அப்படின்னா நம்ம போடலாம். எனக்கு இந்த வேர்டுடைய மீனிங் எல்லாமே தெரியும். ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா லாஸ்ட்லேருந்து வரலான்னு இருக்கேன். டவுட்ஸ் ஓவர் தி ஃபேர்னஸ் அண்ட் ஒபேக் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். ஒபேக் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன்றது வராது, அட்டானமி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய அட்டானமி வந்து இந்த இடத்துல இல்லை. ஸோ எனக்கு பியும் டியும் தான் இன்டர்சேஞ்ச் ஆகும்னு தோணுது. அப்போ பியும் டியும் இருக்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஓகே, பார்ட்டிஸ் எமர்ஜ்டு அஸ் அன் ஒபேக் இன்ஸ்ட்ருமெண்ட் வெல் பிஃபோர். ஒபேக் இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டானமி இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு வராது. பட் அட்டானமி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ பியும் டியும் தான் கண்டிப்பாக வந்து மாறி இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு பிடி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த தான், பி தான் இருக்குது. ஸோ அப்போ நான் பிக்கு போகலான்னு இருக்கேன். ஆனால் சம்டைம்ஸ் என்ன இருக்குதுன்னா நன் ஆஃப் தி அபோன் இருக்குது. வை நாட் ஏவும் சியும் கரெக்டாக இருந்து பிடி மட்டும் தான் மாறுது, பிடின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்போ நன் ஆஃப் தி தானே வரும். அப்போ ஏவும் சியும் நான் செக் பண்ணி பார்க்கணும். இஃப் தி எலக்டோரல் பாண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் emerged as an opaque instrument well before S. Parties persistent as an opaque instrument has been persistent doubts. S. Persistent அப்படின்னா இருந்து கொண்டே இருக்கிறது, காலகாலமா இருக்குது, அது எப்போதுமே இருக்குது அந்த டவுட். எஸ், அப்போ persistent டவுட்னு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு டவுட்டே கிளியர் ஆகலைன்னா அது எனக்கு கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அதுதான் persistent அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அட்டானமினா நம்மளுக்கே தெரியும், ஒரு என்ன சொல்றது, ஒரு சுதந்திரம், தனிச்சையாக செயல்படக்கூடியது. எமர்ஜ்டுனா அதுல இருந்து வரது, இதுல இருந்து வருகிறது அப்படின்ற மாதிரி எனக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு சொல்ல தெரியல. பட் எமர்ஜ்டுனா எனக்கு என்ன மீனிங் தெரியும், ஒப்பேக்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிரான்ஸ்பரண்டா இல்லை எதுவுமே அப்படின்றதான். ஸோ இப்போ நான் இந்த ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணிட்டேன், எனக்கு ஆன்சர் வந்து கன்ஃபார்மா தெரியும், ஏசி அண்ட் பிடி மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இதுல இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வேற ஏதாவது கொஸ்டின் எனக்கு போக முடியுதான் நான் பார்க்கலான்னு இருக்கேன். எஸ், நான் இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல நான் என்ன ட்ரை பண்ணுவேன்னா சூஸ் த வேர்ட் ஃபார் தி blank before the below that best fits the meaning of the sentence. சாரி கைஸ், தப்பா படிக்கிறேன். என்னன்னா இந்த பேராகிராஃப்ல இந்த பிளாங்க்ல என்ன வேர்டு கரெக்டா இருக்கும் அதான் கேட்குறாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா த எலெக்ஷன் கமிஷன் மேட் டேஷ் சீசர்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ். ஓகே, were meant to influence the voters. ஓகே, என்னென்ன மேட் தி அன்பிரசன்டட் சீஷர்ஸா இல்லை எக்ஸ்பெக்டட் சீஷர்ஸா ஆர் மேட் கன்வென்ஷனல் சீஷர்ஸ் ஆர் மேட் அ கிளாட்டட் சீஷர்ஸ். இதில் எனக்கு அன்பிரசன்டட்னு என்னன்னு தெரியும், எக்ஸ்பெக்டட்னு என்னன்னு தெரியும், கன்வென்ஷனல்னு தெரியும், பட் கிளாட்டட்னு என்னன்னு தெரியாது. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா வை நாட் அன்பிரசன்டட் அப்படின்றது வரக்கூடாதா அப்படின்றதா எனக்கு தோணுது. அன்பிரசன்டோடைய மீனிங் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ராடினரி, ஃபினாமினல், அன்எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம், அன்பிரசன்டட் ஜிடிபி க்ரோத் இல்லையா, அன்பிரசன்டட் எக்கனாமிக் க்ரோத், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து அன்பிரசன்டடுக்கான மீனிங். அண்ட் எக்ஸ்பெக்டட்னா நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதா எதிர்பார்த்த ஒரு விஷயம். கன்வென்ஷனல் அப்படின்றது நம்மளே பார்த்துருக்கோம். இந்த குவான்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறப்ப அடிக்கடி வந்து மென்டர் சொல்லுவாங்க, கன்வென்ஷனல் மெத்தடில் சால்வ் பண்ணாதீங்க, விச் மீன்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட், காலகாலமாக ஒரு விஷயம் செய்கிறது அதுதான். ஒரு இல்லைனா ஒரு ஆர்டினரியாக எல்லாருமே இப்படி தான்ப்பா பண்ணுவாங்க, 2+2 இப்படி தான் கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்கும், மல்டிப்ளை இப்படி தான்ப்பா பண்ணுவாங்கன்றது இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து கன்வென்ஷனல். கிளாட்டட்ன்ற மீனிங் எனக்கு தெரியல. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா
எக்ஸாம் முடிச்சுட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு கிளாட்டட்ன்ற மீனிங் போய் செக் பண்ணேன். அங்கே ஒரு 3 வார்த்தை சொல்லியிருந்தேன். ஸ்டாகர்ட்னா எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற மாதிரி தான். இந்த இடத்துல ஸ்டாகர்டுன்னு சொன்னல, ஆகனி கேள்விப்பட்டிருக்கேன், பெயின். ஓகே, ஸோ ஓவர் ரன் வந்து என்ன சொல்றது, அதை விட இது இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ் தான். பட் ஆனால் ஸ்டில் எனக்கு ஓவர் ரனுக்கு கரெக்டான மீனிங் தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு என்ன ஆன்சர் மார்க் பண்ணுறேன்னா அன்பிரசன்டட். பிகாஸ் ஒரு எக்கனாமி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹியூஜ் டெமோக்ரஸி, இந்தியன் டெமோக்ரஸி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேஷனில், ஒரு ஹியூஜ் பாப்புலேஷனில் என்ன டிரான்ஸ்போர்ட் எங்கே போகுது, என்ன நடக்குது, அந்த ஒரு விஜிலன்ஸ் வந்து பண்ணுறது இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ஃபார் அன் பாடி. ஓகேவா? ஸோ அதை சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது should be an extraordinary thing. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அன்பிரசன்டட்னு மார்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் வராது அண்ட் கன்வென்ஷனல் வராது. ஒன்று கிளாட்டட் வரலாம், இல்லைனா அன்பிரசன்டட் வரலாம். பட் எனக்கு கிளாட்டடோட மீனிங் தெரியல. ஸோ நான் அன்பிரசன்டடுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு 50-50 ப்ராபபிலிட்டியில் நான் அன்பிரசன்டட் போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பாருங்க, இந்த கொஸ்டின் பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியுது இங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னு. கரெக்ட் சீக்வென்ஷியல் ஆர்டர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும்பா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விட்டுடாதீங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஆப்ஷனை வச்சே நீங்கள் இதையும் வச்சு நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். ரீட் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டாக வந்துருச்சு, ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் இதில் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டென்ஸை மார்க் பண்ணிடலாம். பாருங்க, க்ளூவும் இவனே கொடுத்து கேள்வியும் இவனே கொடுக்குறப்ப நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ இதனுடைய ஆர்டர் என்னன்றதை பார்த்துக்கலாமா? ஆர்டர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏடி, ஏக்கு அப்புறம் டி வருதான்னு ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணலாம். ஓகேவா? ஏக்கு அப்புறம் டி, சி, பி, ஜி இதெல்லாம் தான் இருக்குது. ஓகே, ஏக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டி வருதான்னு பார்க்கலாம். ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 phases in the West Bengal. ஓகே, டி சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, த எலெக்ஷன் கமிஷன். ஏதோ கண்டினியூட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே வந்து எலெக்ஷனுடைய ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் பற்றி பேசியிருக்காங்க. ஒரு ரிலீஃப் ஆஃப் தி மோஸ்ட் எலக்டர்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ், அவங்களுடைய டிஃபிகல்ட்டி பற்றி பேசுகிறப்போ எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, இது கண்டினியூவாக வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் ஏவை வந்து எலிமினேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஏவும் ஜியும், ஏவும் சியும். ஸோ ஏஜி வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடின்னு 2 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் ஏடிக்கு தான் போவேன். இப்போ ஏஜின்னு 2 ஆப்ஷன் இருக்கா, ஃபர்ஸ்ட் நான் ஏஜிக்கு தான் போயிருப்பேன். பட் ஆனால் நான் அதை கவனிக்கல. ஸோ இப்போ நம்ம ஜி வந்து பார்க்கலாம். ஓகே, ஜியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the election spectacle was overrun by COVID towards the end of the agonizingly staggered phases of voting. The current cycle has added to the growing list of concerns that have emerged regarding the election in India in recent years. ஓகே, இதுவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கம்பேரிஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃபிகல்ட்டி லெவல், கோவிடுக்கு அப்புறம் வந்து என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது. அண்ட் இங்கேயும் என்ன இருக்குதுன்னா ஒரு ரிலீஃப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனக்கு என்னன்னா மேபி தோணுது ஏ அண்ட் ஜி மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா ஏசி ஏபி. இப்போ ஏசி ஏபி பார்க்கலாம். ஏசி கண்டிப்பாக இது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு சீசர் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷனை பற்றி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஏசி கண்டிப்பாக வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், ஏபி இருக்குது. ஓகேவா? த செலக்டிவ் ஈகர்னஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஜென்சிஸ். என்ன சென்ட்ரல் ஏஜென்சிஸ்ன்னு நம்ம இன்ட்ரடியூஸே பண்ணல. ஓகேவா? இந்த சென்ட்ரல் ஏஜென்சின்றது எதை பற்றி குறிக்குது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்போது எப்படி வரணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த சென்டென்ஸ் வரணும். ஸோ என்ன அப்படின்னா எய்தர் சி ஆர் டிக்கு அப்புறம் தான் என்ன வரணும்னா பி வரணும். ஸோ இதுதான் ஆர்டர். ஓகேவா? அப்போ இதுவும் வராது. எனக்கு தெரிஞ்சு ஏஜியில் தான் வந்து ஆப்ஷன் இருக்கணும். ஓகேவா? எதில் இருக்கணும்? ஒன்று பியில் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஈல இருக்கணும். ஓகேவா? இப்போ டிக்கு அப்புறம் என்ன சென்டென்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன், பி வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாமா? கைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 6 சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 7 சென்டென்ஸ் கொடுத்துட்டு 6 சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று வந்து வராது போல. ஓகே, ஒன்று வந்து கோஹரண்டாக இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். கண்டிப்பாக வந்து மேலேயே கொடுத்துருவாங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க 1 should be omitted அப்படின்ற மாதிரி. நம்ம கொஸ்டினில் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. ஓகேவா? அப்போது ஒன்று சிக்கு அப்புறம் பி வரணும், இல்லைனா டிக்கு அப்புறம் பி வரணும். அந்த ஆர்டர் இங்கே இருக்கான்னு பாருங்க. எஸ், பிக்கு அப்புறம் டி வந்திருக்குது. இங்கே பிக்கு அப்புறம் டி வந்திருக்கா? இல்லை, டிக்கு அப்புறம் தான் பி வந்திருக்குது. ஓகேவா? என்ன சென்ட்ரல் ஏஜென்சினே நான் சொல்லாமல் நான் எப்படி வந்து உங்களுக்கு நான் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இதை பற்றி பேச முடியும், சென்ட்ரல் ஏஜென்சியை பற்றி பேச முடியும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் சென்டென்ஸில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சிடி இல்லாமல் வேறு ஏதாச்சும் எலெக்ஷன் கமிஷன் பற்றி எஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, எஸ் இந்த இடத்துல ஒரு இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்லை, ஈல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை டக்குன்னு எலிமினேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஈக்கு அப்புறம் என்ன இருக்குது, பி வந்திருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் நல்லா பாருங்க, டியில் வந்து இது எண்டா இருக்குது. டி இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு எலெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க, அந்த எலெக்ஷனில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை பற்றி பேசுகிறாங்க, அண்ட் அதில் இருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரெசென்ட்ல எப்படி வந்து டிஃபிகல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, லைக் கோவிட் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேசுகிறப்ப தானேப்பா இந்த சீஜர் ஆஃப் கேஷ்ன்றது ஒன்று வரணும்.
புரியுதா? இது எப்படி வந்து லாஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியும்? லாஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. கண்டிப்பா வந்து டி லாஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா AGEDBF இதை வந்து நான் லாக் பண்றேன். இருந்தாலும் எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்குது. நான் இந்த ஆர்டரை வச்சு நான் படிச்சு பார்க்குறேன். AGEDFB நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். AGEFDB ஓகேவா? எஸ், இதுவும் கண்டினியூட்டி வந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இஃப் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பார்ட்டிஸ். ஓகே, எலக்டோரல் பாண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, ஒரு புது கான்செப்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்டி breakup preventive measures have alleged that they were specifically targeted in search of operations. ஓகே டன். எனக்கு ஸ்டில் கண்டினியூட்டி நான் ஃபைன் பண்ணல கைஸ், எனக்கு வந்து தெரியல. ஓகேவா? influence the voters. ஓகே, the selective eagerness of JP government that raises the possibility of splitting the balance in the context. ஓகே, எனக்கு இன்னுமே வந்து இதோட கண்டினியூட்டி பிடிப்படலை. பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா டி கண்டிப்பாக லாஸ்ட் சென்டென்ஸாக வராதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா அது எலெக்ஷனுக்குள்ளே நடந்திருக்கணும். தட் ஷுட் நாட் பி அ கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட். அது கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஆப்ஷன் கிடச்சதுல நான் டிஏ எலிமினேட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த சென்டென்ஸ் நான் பார்க்குறப்போ, இந்த பேராகிராஃப் பார்க்குறப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல, எந்த கொஸ்டினுமே எனக்கு டிரைவ் பண்ண தெரியல. இப்பயுமே இந்த இது இருந்துச்சுன்னா நான் டிரைவ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் பாருங்கள், இந்த கொஸ்டின் நான் அப்ரோச் பண்ணேன் 1 மார்க், டெஃபினட்டாக அது கரெக்ட்னு எனக்கு தெரியும். இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணேன், இதுவும் டெஃபினட்டாக கரெக்ட்னு தெரியும், 2 மார்க். ஓகே, ஸோ 2 மார்க்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இதை பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு. அண்ட் இதே ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு அப்ரோச் பண்ணப்போ எனக்கு தெரியுது மேபி 50-50 ப்ராபபிலிட்டியில் எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் இந்த ஆப்ஷன் வச்சு நான் போனாலுமே எனக்கு மீனிங் வந்து இன்னும் தெரியல. ஓகேவா? எனக்கு மீனிங் வந்து இப்பவுமே வந்து பிடிப்படலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பாருங்க, இந்த கொஸ்டின் நான் வச்சு லாக் பண்ணுறப்ப நான் என்ன போவேன் அப்படின்னா 9 and 10 நான் வச்சு போவேன். ஓகேவா? எஸ், நான் கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் மார்க் பண்ணுவேன். அப்போ எனக்கு எப்படி இருக்குது, அசால்ட்டா இந்த இடத்துல இந்த கொஸ்டின் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக இதை வச்சு போவேன். ஓகேவா? எனக்கு நல்லா பாருங்க, இது ஆர்டர் எனக்கு தெரியல, எனக்கு ஆர்டர் என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக டி வந்து கடைசியாக வராதுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஏ பக்கத்தில் டி வராதுன்னு தெரியும், ஏ பக்கத்தில் சி வராதுன்னு தெரியுது, ஏ பக்கத்தில் பி வராதுன்னு தெரியுது. இந்த மாதிரி தான் எக்ஸாமில் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரியணுன்ற அவசியம் இல்லை, டெஃபினட் ஆன்சர் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. டெஃபினட்டாக இது வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் வேண்டாம். டெஃபினட்டாக வராதுன்னு ஒன்று இருக்கும்ல, நாட் அப்படின்றது ஒன்று இருக்கலாம். அதை வச்சு தான் இங்கிலீஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அண்ட் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண தான் கற்றுக்கணும். இப்போ போய் நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? அது வந்து ஈனு மார்க் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். 7th கொஸ்டின். எஸ் கைஸ், இங்கே வந்து எமர்ஜென்சி மாற்றிருக்காங்க, ஒபிக் எஸ் அந்த இது வந்து மாற்றிருக்காங்க, ACBD அந்த ஆர்டர் கரெக்ட். 8 வந்து அன்பிரசன்டட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அன்பிரசன்டடுக்கான மீனிங் நான் சொன்ன மாதிரியே வந்திருக்குது. அண்ட் இங்கே பாருங்க, க்ளாட்டடுக்கான மீனிங் வந்து செலிப்ரேட் அண்ட் ரிஜாய்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து 10th கொஸ்டினா, லாஸ்ட் கொஸ்டின் போல. எஸ் பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, AGDFB. ஓகே, AGDFBன்னு இருக்குது. இப்போ இதில் எனக்கு தெரியல, இந்த கொஸ்டின் எனக்கு போடுறப்ப தெரியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை நான் படிப்பேன். The paragraph started with the theme வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. அண்டு ஜி வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா கோவிட்னால அந்த எலெக்ஷன் ஸ்டாகர்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய வரி பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் டி என்ன சொல்கிறாங்கன்னா எஸ், எலெக்ஷன் கமிஷன் ஏன் வரி பண்ணிச்சுக்கான ரீசன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேஷ் அண்ட் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமே அப்படின்றதுக்காக. எஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்ட்டிஸ் வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், பி வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அந்த கிரைம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டதுக்கு அப்புறம் திஸ் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தோ ஐ காட் கரெக்ட் ஆல் 5 கொஸ்டின்ஸ் எனக்கு கரெக்ட் இருந்தாலும் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளூக்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது ஃப்ளூக்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐ டெஃபினெட்லி நோ தட். பட் ஸ்டில் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட். ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் போனேனே தவிர நாட் ஷியோர் அபவுட் தி ஆன்சர். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷியோராக இல்லாத ஆன்சருக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைசியாக போய் இந்த மாதிரி நீங்கள் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் பேராகிராஃப் வந்து ஒரு சேலஞ்சிங்கான பேராகிராஃப். அண்ட் இந்த மாதிரி சேலஞ்சிங்கான பேராகிராஃபையும் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எஸ் கைஸ், இது வந்து கொஞ்சம் ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஏன்னா அது வந்து பிகினர்ஸ் நிறைய பேருக்கு புரியும். அண்ட் பேராஜம்பிள்ஸ் வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ அதனால தான் நான் ரொம்ப ஒரு விஷயத்தையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே,
தீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி இருக்குது. அதனுடைய லார்ஜ் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி டிபார்ட்மெண்டல் ஒர்க். இதை பற்றி தெரிஞ்சாலே பார்த்தோம். ஓகே, ப்ராஜெக்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் பை பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டாக இருக்குது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட் ஷுட் பி பிரசன்டட் கீப்பிங் இன் மைண்ட் தி என்டையர் நேஷன்ஸ் அண்ட் நாட் எலெக்ஷன்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து என்ன சென்டென்ஸ், த கொலாப்ஸ் ஆஃப் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளைஓவர்ஸ். ஓகே, இது வரைக்கும் நான் பார்த்ததுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அதோட இஷ்யூ பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகே, ஒன் கேன் சி லாங் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் மெட்ரோ ட்ராக்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அண்ட் அட்வர்ஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்டார்டிங் டூ மெனி ப்ராஜெக்ட்ஸ் அட் டைம் அண்ட் டிலேடு ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பாக்ட். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் தீம் construction of public projects. ஓகே, இதுதான். இதில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான். பட்ஜெட் பார்த்தாலே தெரியுது, சம்மந்தமே இல்லை, கூட்டத்துக்கு இதுவே இல்லை. ஸோ இங்கே கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபெயில்ஸ் டு கம் டு பி தி பார்ட் ஆஃப் தி ஹோல் சென்டென்ஸ். அப்போ இதோடைய ஆன்சர் என்னது? சி. டேரக்டாக என்ன மார்க் பண்ணிடலாம்? சீனு மார்க் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டார்டிங் இருக்குங்க. ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சுல பட்ஜெட் வராது அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் 2 கொஷின்ஸ் மாதிரி கிடையாது. இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தீஸ்ன்னு சொல்லியிருக்கிறனால இது எதையோ ஒன்று ரெஃபர் பண்ணுது. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க முடியாது. மோஸ்ட் சச் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சச் ப்ராடக்ட்ஸ்னா என்ன ப்ராடக்ட்ஸ், சாரி என்ன ப்ராஜெக்ட்ஸ், அதுவும் நம்மளுக்கு தெரியல. அப்போ அதுவுமே ஒரு ரெஃபரிங் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the collapses of under construction flyover. கொலாப்ஸ் ஆகிறத பற்றி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பேசு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் பற்றி நம்ம பேசலாம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி இம்பேக்ட் ஆர் கான்சிக்வன்சஸ் எனிதிங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் கேன் சி லாங் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் metro rails under construction in several parts of Calcutta and no one knows when these are completed. Okay, one can see. இது எடுத்த உடனே நம்ம ஒரு சென்டென்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஓப்பன் பண்ண முடியாதுல. ஒன் கேன் சி லாங் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் மெட்ரோ ட்ராக்ஸ் அப்படி நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் கேன் நாட் பி அ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? அண்ட் அட்வர்ஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்டார்டிங் too many project at a time and delayed projects is that the quality control serves. Yes, very good. இதுதான் வந்து என்னன்னா ரியல் சென்ட்ரல் தீம். நீ நிறைய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற, அந்த நிறைய ப்ராஜெக்ட் ஒரே டைமில் ஆரம்பிக்கிறனால என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது தெரியுமா? ப்ராஜெக்ட் டிலே ஆகுது, ப்ராஜெக்டுடைய குவாலிட்டி பாதிக்குது. ஸோ ஒரு சென்ட்ரல் தீமை, இந்த பேராகிராஃபோட தீம் இதுதான்டா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கணும். அப்போ இந்த தீம் தானே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்மளுக்கு என்னது? எஃப். ஓகே, இந்த இடத்துல நான் எழுதுறேன் எஃப். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆகுதுன்றதை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? இது வராது, இதை வந்து தூக்கிடலாம். இது வந்து கொலாப்சஸ் ஆஃப் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளைஓவர்ஸ். ஓகே, இது வந்து ஒரு இம்பேக்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு கான்சிக்வன்சஸ்ன்னு வச்சுக்கலாம், நாட் அன் இம்பேக்ட்னு சொல்ல முடியாது. ஒரு எப்படி சொல்லலாம், ஒன் கேன் சி அ லாங் ஸ்ட்ரெச்சஸ், ஒரு டிஃபிகல்ட்டி. ஓகே, இது பாருங்க, மோஸ்ட் சச் ப்ராடக்ட்ஸ். அப்போ சச் ப்ராஜெக்ட்ஸ் இந்த இடத்துல வந்து எங்கேயாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி வேர்டு இருக்குதா? இதில் இருக்கா? இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் டி சென்டென்ஸில் இருக்கா? இல்லை. இ சென்டென்ஸில் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இருக்கா? இல்லை. அப்போது எஃப்ல தான் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ சச் ப்ராடக்ட்ஸ்ன்றதை எதை இவங்க ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றது மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் கனெக்டிங் லிங்க், கனெக்டிங் சென்டென்ஸ். இப்படி தான் நம்ம பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக 100% ஃபெயிலே ஆகாது. இது வந்து அப்சல்யூட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இது மட்டும்தான் இருக்குது. அண்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ எஃப்பி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க இல்லையா? அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் சம் டிபார்ட்மெண்ட் ஆர் ஏஜென்சி. அப்போ டிபார்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்கன்னா, இங்கே கண்டினியூ ஸ்டார்ட் ஆகுது, டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? ஏ. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ப்ரெட் ஓவர் தி ஹோல் கண்ட்ரி ஆர் ஸ்டேட். ஹோல் கண்ட்ரி ஆர் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேற வந்து அப்பப்போ எரேஸ் ஆகிடுது. நான் இந்த இடத்துல திரும்ப எழுதுகிறேன். எஃப்ன்றது உங்களுக்கு எதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இஷ்யூ, தீம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ்
அதோட கனெக்டிங் லிங்க். இங்கே ப்ராஜெக்ட்னு இருக்குது, ஸோ இங்கே ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜென்சி இருக்குது, இங்கேயும் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜென்சி. ஸோ அதனால ஏ. இந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா அதனுடைய சூப்பர்விஷன் கரெக்டாக இல்லை, லிமிடெட் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிறனால சூப்பர்விஷன் பண்ண முடியலன்றாங்க. அப்போது சூப்பர்விஷனுடைய டெஃபிஷியன்சியால் நடக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட். ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம்னால ஒரு விஷயம் நடந்திருக்குது இல்லை, ஒரு லிமிடேஷன், அந்த லிமிடேஷனால ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கு. அதுதான் என்னன்னா கொலாப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா one can see a long stretches of metro and no one knows when will these completed. இது வந்து ஒரு பத்தட்டிக்கான ஸ்டேட்மெண்ட். எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், யாருக்குமே தெரியல இது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு யாருக்குமே தெரியல அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆர்டர் FBADE. ஓகே, இது கரெக்டான போய் பார்த்துடலாமா? எஸ், FBAED. ஓகே, ஸோ திரும்ப வேணாலும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் குயிக்காக. கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி டூ மெனி ப்ராஜெக்ட்ஸ் அஸ் அ டைம் எடுக்கிறனால ப்ராஜெக்ட் டிலே ஆகுதுன்றாங்க. அண்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுனால அந்த ப்ராஜெக்ட் எப்படிலாம் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட்டில் போகுது அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணணும். இங்கே டிபார்ட்மெண்ட் பற்றி பேசியாச்சு. ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி இருக்குது. டிபார்ட்மெண்ட்டில் ஒழுங்காக சூப்பர்விஷன் பண்ணலை அண்ட் அந்த டெஃபிஷியன்சி ஆஃப் சூப்பர்விஷனால என்ன நடக்குது அப்படின்னா கொலாப்சஸ் நடக்குது. இது வந்து டி. அண்ட் இதெல்லாம் இப்படி இருக்கிறப்போ இந்த விஷயம்லாம் எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெத்தட்டிக்கான ஒரு கன்க்ளூஷனோட இதை முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் வருத்தத்திற்குரிய அந்த மாதிரி எதனாலும் சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், வேர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாப் இன் பேராஜம்பிள், ஃபைண்ட் தி தீம். தீம் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர எது ஃபர்ஸ்ட் வரும் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நிறைய சென்டென்ஸ் வந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஒரு சில சென்டென்ஸ்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தீம் என்ன கொடுத்துருக்காங்கன்றதான் பார்க்கலாம். அந்த தீமை சுற்றி தான் வந்து அந்த பேராகிராஃபே வந்து ரிவால்வ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோவிட் கேசஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கோவிட் கேஸ் கவுண்ட், the daily COVID case count and the positivity rate have doubled over the past fortnight. Fortnight is nothing but ஒரு 2 weeks 14 days, அதுதான் வந்து fortnight. ஓகே, from 240 cases to தப்பா படிக்கிறேன். ஓகே, daily case count and positivity rate have doubled over the past fortnight from 240 cases at a rate of 0.33% on March 3. நம்ம ஃபஸ்ட்டு பேராஜம்பிள் பார்த்தோம், ஒரு டைம் லைன் கொடுத்துருந்தாங்க, இயர்ஸ். இங்கே வந்து மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மந்த்தெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நோட் டவுன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the COVID-19 trend continued to tick upwards in Delhi with the capital reporting 536 new cases on Wednesday and the most in day since January 6. Okay, when the city logged 654 cases for viral infection. Okay, I think this should be the introduction statement. Okay, சரி பார்க்கலாம். இதுக்கும் பி அந்த இடத்துல இதுக்கு மார்க் பண்ணிக்க. பி சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவிட் கேஸ் வந்து டெல்லியில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வெனஸ்டே அதுவுமா. அண்டு சின்ஸ் January 6 இருந்து இந்த டே தான் வந்து என்னென்னா அதிகமான மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ இது எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஜான்வரியில் இருந்து. ஓகேவா? நாட் ஜான்வரி கேஸ் பற்றி பேசல, பட் ஜான்வரியுடைய ரெஃபரன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஜான்வரியுடைய ரெஃபரன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் தோ த ஸ்பைக் ரேட் ரிமைன்ஸ் பிலோ 5% control, that who recommends for an infection to be considered threshold experts believe Delhi's case is a cause of concern. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேராஜம்பிள் ஆயிருக்குது, கொஷின்ஸ் வேர்ட்ஸ் வந்து பேராஜம்பிள் ஆயிருக்குது. என்னதான் ஹூ உடைய லிமிட்குள்ளே இருந்தாலுமே டெல்லியுடையது இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன், இஸ் அ ரிஸ்கி ஜாப். ஓகேவா? இவ்வளோ பேர் வரது வந்து ஒரு கன்சர்ன் தான் அப்படின்றாங்க, பட் ஹூ உடைய ரெக்கமெண்ட் பண்ண லிமிட்டில் தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, the new cases come on the back of 80,000 tests and a positivity rate and also the highest since January 6. நல்லா பாருங்க, இங்கேயும் Jan 6 ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் Jan 6 ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் போத் ஸ்டேட்மெண்ட் should be consecutive statement. எய்தர் டி வந்து வரலாம் இல்லைனா பி ஃபஸ்ட்டு வரலாம், பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டெல்லி on Wednesday over 500 cases for the first time in nearly 70 days and for the 4th time this year. The other three were in January when the number of cases in the city was still high on the decline after the heights of the third wave in the November. என்னன்னா இந்த மாதிரி 4 தடவை வந்து டெல்லியில் நடந்திருக்குது அண்டு ஆஃப்டர் தேர்ட் வேவுக்கு அப்புறம் இந்த டைம் தான் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, 4 times நடந்திருக்குது, அது 3 வந்து ஜான்வரியில் நடந்திருக்கு. ஸோ எந்த பேராகிராஃபையும் ஜானை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ஜான் இங்கேயும் ஜான் பற்றி. ஓகே, எனக்கு இதுலேருந்து தெரிகிறது என்னன்னா கோவிட் கேஸ் டெல்லியில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, தட் இஸ் தி காஸ் ஆஃப் கன்சர்ன் அண்ட் தே ஆர் கம்பேரிங் வித் தி
பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பாஸ்டுடைய ஜான்வரி, மார்ச், நவம்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த தீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து பி ஸ்டேட்மெண்ட். ஓகே, பிகாஸ் த ட்ரெண்ட் கண்டினியூ டு டிக் அப்வர்ட்ஸ் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் பி ஷுட் பி தி இன்ட்ரடக்ஷன் சென்டென்ஸ். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கலாம், வை நாட் இ? ஓகே, பிகாஸ் டியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இஷ்யூ, அதாவது அன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, இட்ஸ் ஜஸ்ட் அ கான்ட்ரிபியூட்டிங் பாயிண்ட், நாட் அ மெயின் தீம். ஓகேவா, மெயின் தீம் என்னன்னா அகெயின் கோவிடுடைய ரீசர்ச் பத்தி சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் தி மெயின் தீம். இந்த மெயின் தீமை இன்ட்ரடியூஸ் பண்ற பேராகிராஃப் தான் பி. ஓகே, அண்ட் பி எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா வெனஸ்டே பற்றி பேசியிருக்காங்க அண்ட் ஜான் 6 பற்றி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எடுத்த உடனே வெனஸ்டேல எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வெனஸ்டேல எவ்வளோ கேசஸ் வந்திருக்கு அண்ட் கேசஸோடைய கம்பேரிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஷுட் பி தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, பி இ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நம்பர் வந்து பாருங்க, ஆடட் ஓவர் 500 cases and the 3 other cases were in January. So January வச்சு வேறு ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் ஜான் வச்சு எஸ் த நியூ கேசஸ் கம் ஆன் தி பேக் அண்ட் ஆல்சோ தி ஹையஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு டி ஷுட் பி தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நான் இங்கே எழுதுகிறேன் பிஇடி. இங்கே பாருங்கள், oh the other three were in January when the number of cases in the city was still on the decline after the heights of the third wave அப்புறம் டிக்ளைன் இருந்தாலுமே ஜான்வரியில தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத டிஃபைன் பண்ணுற மாதிரி நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நியூ கேசஸ் கம்பேக் ஆயிருக்குது அண்ட் எதனால இது ஹையஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் நம்ம வந்து சும்மா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லாமல் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நம்பர் காட்டுறாங்க. அந்த நம்பரால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து டி இ அண்ட் டின்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஏவா சியான. The daily case count and positivity rate has doubled over the past fortnight from 240 cases at a rate of on March 3. Okay. Even though the spike rate remains below 5%, control and experts believe that. Okay. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5% உடைய ஹூவோட த்ரெஷோல்டுக்கு கீழே இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் கேஸ் ஆஃப் கன்சர்ன் பாசிட்டிவிட்டி இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நல்லா பாருங்க, ஏன் அப்படின்னா த டெய்லி கேஸ் கவுண்ட் அண்ட் பாசிட்டிவிட்டி ரேட் இங்கே ஜான் 6 பற்றி சொல்லிட்டு மார்ச் 3 பற்றி வராங்க. ஓகேவா, ஸோ மார்ச் 3 பற்றி வரப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி கேஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் திஸ் அ ரிலேட்டிங் ஸ்டேட்மெண்ட், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜான் அண்ட் ஃபாலோடு பை மார்ச், அதுக்காக கிடையாது. பட் இந்த ரேட் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூ ஆகுது. லைக் இங்கே 66% வந்து 0.66% வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு கண்டினியூயிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேவா, என்னதான் இப்படிலாம் ரைஸ் ஆனாலும் ஹூ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு 5% கீழே கம்மியாக தான் இருக்குது. பட் என்னதான் கம்மியாக இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு தான் நம்ம முடிப்போம் இல்லையா. அதை விட்டுட்டு சி போட்டுட்டு திரும்ப வந்து இதை பண்ண அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூட் ஆகாது, பேராகிராஃப் வந்து கன்க்ளூட் ஆகாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டினியூவிங். ஓகேவா, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஏ அண்ட் சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் திஸ் வாஸ் அண்டர் தி த்ரெஷ்ஹோல்ட் ஸ்டில் திஸ் இஸ் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம படிப்போம்லப்பா, thus though this was the report still this is a cause of concern அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த மெத்தட் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன மார்க் பண்ணுறேன்னா பிஇடிஏசி. அண்ட் இதில் வந்து என்னென்னா வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள் பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஈவன் தோ த ஸ்பைக் ரேட், எஸ் ஸ்பைக் ரேட் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்பைக் ரேட்னா இன்க்ரீசிங் ரேட், ரிமைன்ஸ் பிலோ 5%. த்ரெஷ்ஹோல்டுன்னு வரணும். 5% கண்ட்ரோல்ன்றது த்ரெஷ்ஹோல்டுன்றது இட் இஸ் அ லிமிட். ஓகே, அந்த ஸ்பைக் ரேட்டுன்றது இந்த 5%னுடைய லிமிட்குள்ளே தான் இருக்குது. பட் the infection to be considered under control. ஸோ அதனால என்னன்னா த்ரெஷ்ஹோல்டுக்குள்ளே இருக்கிறனால இந்த இன்ஃபெக்ஷனுமே அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. So the experts believe that Delhi case positivity is a cause of concern. Okay, so அதனால வந்து என்னன்னா positivity is a cause of concern. So என்ன சேஞ்ச் ஆயிருக்குதுன்னா B and C ன்ற வேர்ட் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து B. ஸோ நான் வந்து அரேஞ்ச் பண்ணது BEDAC.
ஸோ இதுதான் வந்து என்னுடைய அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது கரெக்டாக இருக்கா நம்ம போய் பார்க்கலாம். எஸ், BEDAC கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் அதோடைய பேராஜம்பிள் இதுவும் பார்க்கலாம். எஸ், பேராஜம்பிள் வந்து C தான் இருக்குது. பாசிட்டிவிட்டி கரெக்ட். சாரி கைஸ், தப்பாக இருக்குது. என்ன தப்பாச்சு பார்க்கலாம். Even though the spike rate, ஓகே, C சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா இந்த இடத்துல A அண்ட் D. ஓகே, ஈவன் தோ த பாசிட்டிவிட்டி ரேட் கரெக்ட். பாசிட்டிவிட்டி ரேட் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்ட் தான். ஏன்னா பாசிட்டிவிட்டி ரேட் தான் நம்ம பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சிருந்தா ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, இந்த மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு எக்ஸாமில் நடக்கும், ஒழுங்காக படிக்காமல் தப்பு வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பாசிட்டிவிட்டி ரேட் கரெக்டாக தான் வரும். அண்ட் இந்த இடத்துல A வருது அப்படின்னா இந்த இடத்துல ஆப்வியஸாக ஏவும் டியும் மாறும். அண்ட் இங்கே வந்து BC வரும். ஸோ BC மட்டும் மாறல, A அண்ட் டியும் மாறி இருக்குது. ஸோ இதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு தப்பாகவும் ஆகலாம், கரெக்டாகவும் வரும். ஓகேவா? ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட். 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 5th கொஸ்டினில் வந்து மெயின் தீம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜம்போ சார்ட்டர் லேண்டட் அட் டெல்லி ஏர்போர்ட் ஆன் சண்டே செட் ஜஸ்பிரீத் சிங் இஸ் அ நேஷனல் சேல்ஸ் ஹெட் அட் வலோர் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா. ஓகே, அந்த கன்சைன்மெண்ட் ஹேஸ் மோர் தென் 3600 ஆக்சிஜன். ஓகே, இது கண்டெய்னரில் என்ன கண்டெயின் ஆயிருக்குது அப்படின்றத பேசியிருக்காங்க. as India battles the devastating second wave of COVID. ஓகே, கோவிடுக்காக மெடிசன் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. and setting a new record, the biggest ever single consignment oxygen concentrators landed in India, New Delhi from China on Delhi. இங்கே பாருங்களேன், இந்த இதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இங்கேயும் ஆன் சண்டே இம்போர்ட் ஆயிருக்குது ஃபார் கோவிட் கிரைசிஸ்ன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கேயும் வந்து சண்டே இம்போர்ட் ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வலோர் லாஜிஸ்டிக்ஸ் மல்டிநேஷனல் டிரான்ஸ்போர்ட். ஓகே, இங்கே வந்து பலூர் லாஜிஸ்டிக்ஸோட நேஷனல் ஹெட்டை பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த கம்பெனி பற்றியே பேசியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து கண்டிப்பாக எதுதான் வரும்னா ஏக்கு அப்புறம் தான் E வரணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டிக்கும் ஏக்கும் ஒரு கனெக்டிங் விஷயம் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக ஏக்கு அப்புறம் E இது வந்து டெஃபினட்டாக வரும். இதுவும் தான் பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? இது டெஃபினட்டாக வரனால அப்போ D வந்து எங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஏக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டியில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூ ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ரெக்கார்டில் என்ன அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் எவர் கன்சைன்மெண்ட் வந்து வந்திருக்குது. ஓகேவா? அந்த கன்சைன்மெண்ட் வந்து எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சைனாலேருந்து வந்திருக்குது ஃபார் கோவிட் கிரைசிஸ். ஓகேவா? இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பிக்கஸ்ட் கன்சைன்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்களா? அப்போது இந்த கன்சைன்மெண்ட் தான் இங்கே பிக்கஸ்ட் எவர் சிங்கிள் கன்சைன்மெண்ட் சொல்லியாச்சு. அந்த கன்சைன்மெண்ட்டை ரெஃபர் பண்ணுறது தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜம்போ சார்ட்டர். ஜம்போனாலே நம்மளுக்கு தெரியும் பெருசு அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய என்னென்ன சென்டென்ஸ் இருக்குன்னு பாருங்க. கன்சைன்மெண்ட் ஆஃப் மோர் தென் 3600. ஓகே, அந்த கன்சைன்மெண்ட்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அரைவ்டு ஃப்ரம் ஏர்போர்ட் இன் சைனா. ஓகே, இங்கேயும் பாருங்க சைனாலேருந்து வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்குது. அண்ட் அந்த கன்சைன்மெண்ட்ல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எங்கேருந்து வந்திருக்குது ரொம்ப டீட்டெயில்டாக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கு அப்புறம் தான் B கண்டிப்பாக வரணும். அதாவது ஒரு கண்டெய்னர் இருக்குது, அந்த கண்டெய்னரில் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் அந்த கான்சென்ட்ரேட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல B ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. 3600 இருக்குது. அண்ட் அந்த 3600 கண்டெய்னர்ஸ் வந்து எந்த ஏர்போர்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனா ஏர்போர்ட்லேருந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டே எப்படி இருக்குது, சைனாலேருந்து நம்மளுக்கு வருதுன்னு இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அடிஷனல் ஸ்டேட்மெண்ட், a detailed statement about D, how many oxygen concentrators are there, and also about the airport. இந்த ஏர்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றது. ஸோ DB கண்டிப்பா ஒன்னா தான் வரணும். அண்ட் AE ஒன்னா தான் வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா C பேலன்ஸ் இருக்கு. as India battles the devastating second wave of COVID-19 pandemic and the demand for medical supplies including oxygen concentrators surges, this huge consignment will cater to the demand in New Delhi as well as other badly affected cities in North India. ஓகே, சூப்பர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்டில் வந்து இந்தியா வந்து செகண்ட் வேவ் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இருக்க டைம்ல இந்த கான்சன்ட்ரேட்டட் வந்திருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டெல்லி அண்ட் அதர் அஃபெக்டட் ரீஜன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ கன்க்ளூடிங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குதுன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், thus, therefore. இதெல்லாம் வந்து ஒரு தீம், ஒரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களா அந்த பாயிண்ட்டை முடிக்கிறதுக்கான வேர்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக லாஸ்ட் சென்டென்ஸாக தான் இருக்கணும். லாஸ்ட் சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஐடியா பற்றி போயிட்டு இருக்குது, அந்த ஐடியாவோட என் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு பாயிண்ட்லேயே நம்மளுக்கு 4-5 ஐடியாஸ் வரலாம். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய பேராகிராஃப் இருக்குது. அண்ட் அது வருது, அந்த மாதிரி கொஸ்டின் வச்சுட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு வரும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் என்னன்னா, டெல்லியில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அண்ட் அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக சைனாலேருந்து ஒரு கன்சைன்மெண்ட் வந்து அந்த கன்சைன்மெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா 3600 வந்து
ஆக்சிஜன் கன்சைனர் இருக்குது. அண்ட் அது வந்து யார் வந்து நம்மளுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா பலோர் லாஜிஸ்டிக்ஸ் வந்து கொண்டு வராங்க. அண்ட் அந்த பலோர் லாஜிஸ்டிக்ஸ் பற்றி ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த கன்சைன்மெண்ட் வந்திருக்கனால டெல்லியை வந்து நம்மளால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து கடைசியாக என்ன வரணும் அப்படின்னா வரணும். இப்போ நம்மளுக்கு என்ன டவுட்னா ஏஇன்றது ஃபர்ஸ்ட் வருமா இல்லை டிபின்றது ஃபர்ஸ்ட் வருமானு தான் எனக்கு டவுட் இருக்குது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணுங்க. இதை நான் ஆர்டராக எழுதலை, நான் எழுதின ஆர்டரில் எழுதியிருக்கேன்னா சி கண்டிப்பாக லாஸ்ட் தான். ஓகே, அண்ட் ஏ வந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா பி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது கான்சிக்யூட்டிவ் பேரா தான் நான் மார்க் பண்ணியிருக்கேனே தவிர இதை நான் ஆர்டராக மார்க் பண்ணல. இப்போ எனக்கு டி ஃபர்ஸ்ட் வருமா இல்லை ஏ ஃபர்ஸ்ட் வருமான்ற டவுட் இருக்குது. ஓகேவா, ஸோ ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஜம்போ சார்ட்டர் லேண்டட் அட் டெல்லி ஏர்போர்ட் இன் 3:13 PM ஆன் சண்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? பலோர் லாஜிஸ்டிக்ஸ் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் a new record, the biggest ever single consignment of oxygen concentrators landed in New Delhi from China on Sunday afternoon amid the COVID crisis. ஓகே, இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் மாதிரி ஒரு தீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ டீடைல் என்னைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டீடைல் கேன் நெவர் பி அ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் விச் இன்ட்ரடியூசஸ் த தீம் அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன ஆன்சர்னா டி பி ஏ இ சி இதுதான் ஆர்டர். ஸோ இப்போ இந்த ஆர்டர் கரெக்டாக நம்ம செக் பண்ணலாமா? எஸ், ஆர்டர் வந்து கரெக்ட். டி பி ஏ இ சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதனுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து யார் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு பாயிண்ட், இது வந்து ஒரு டீடைல், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்தர் இட் ஹேஸ் அண்டர்ஸ்கோர்டு. இட் ஹேஸ்னா அப்போ அந்த இட்டு எதை குறிக்குது, இங்கே இந்த இட்டுன்றது எதை குறிக்குது அப்படின்றது வேணும். அப்போ ஃபர்தர் இட் ஹேஸ் அண்டர்ஸ்கோர்ட் த ரெலவென்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் குட் ஹெல்த் அண்ட் பிளானிங் அன்ஃபோர்சீன் ஈவெண்ட்ஸ். ஓகே, இது ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அன்ஃபோர்சீன் ஈவெண்ட்ஸ் அது ஹெல்த்துக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரிலேட்டிவ்லி அ சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் விச் ஆஃபர்ஸ் அ கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து இட் இஸ்ன்னு வருது. ஸோ இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்க முடியாது. அண்ட் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் இதில் வந்து guaranteed returns இருக்குது. ஓகே, அண்ட் ஹிஸ்டாரிக்கலி த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர்ட் ஆன் பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஜென்ரலி ஹையர் தேன் தி ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து இதனுடைய ரிட்டர்ன் பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் இதுல ரிட்டர்ன் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் அ சேஃப் ஆப்ஷன் பிகாஸ் இட் ஹேஸ் குட் ரிட்டர்ன்ஸ். அது வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பிஎஃப்எஃப். இந்த பிஎஃப்எஃப்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு பிபிஎஃப் தான் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு பிபிஎஃப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்களா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தட் யூ கேன் கன்சிடர் ஃபார் இன்க்ளூஷன் இன் யோர் போர்ட்ஃபோலியோ எஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன். அண்ட் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இதுதான் வந்து இந்த பேராகிராஃபுடைய தீம். அண்ட் இந்த தீமை வந்து ஹோல்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பாயிண்ட் இ. ஸோ நான் கண்ணை மூடிட்டு என்ன மார்க் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இ. ஓகே, அடிஷ்னலி நாட் ஒன்லி இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிஎஃப்எஃப். அடிஷ்னலி இது மட்டும் இல்லாமல் இது வந்து பிபிஎஃப் டாக்ஸ் டிடக்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் the tax exemptions are also applicable at the time of redemption. அதாவது நம்ம withdraw பண்றப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா tax exemption இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு irrelevant சென்டென்ஸ் கொஸ்டின் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்க பாத்தீங்களா doesn't match the context. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் இதுலலாம் நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுக்கல, பட் இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம் சென்டென்ஸ்ல இருக்கும், எக்ஸாம்ல இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் இது மட்டும் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஒரு ஹெல்த், நம்மளுடைய அன்ஃபோர்சின் ஈவெண்ட்ஸ் அதை பற்றி பேசுது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா பி தான் இஸ் அ நெகட்டிவ், இது வந்து ஆட் ஒன் அவுட். ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி கான்டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா பி தான் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாம், என்ன சொல்றது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன் இ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு சேஃபஸ்ட் என்ன சொல்கிறது சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்கிறோம். ஓகேவா, வை சேஃபஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கணும்ல, வை சேஃபஸ்ட் அப்படின்ற பாயிண்ட். அப்போது அந்த வை சேஃபஸ்ட்ன்றதை நம்ம எங்கெல்லாம் இருக்கும் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இது வேண்டாம். ஓகே, வை சேஃபஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு இருக்குது, அதை வந்து நம்ம சர்ச் பண்ணணும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிஷ்னலின்னு இருக்குது. அடிஷ்னலி அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் 1 இருக்குது, பெனிஃபிட் 2 இருக்குது. பெனிஃபிட் 3 வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடிஷ்னலி
அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆல்ரெடி ஏதாவது ஒரு பெனிஃபிட் பற்றி சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் இது வரும். அப்போ ஒரு பெனிஃபிட், அதாவது ஆல்ரெடி இதை பற்றின ஒரு பாசிட்டிவ் ஏதாவது ஒரு பாயிண்ட் வரணும். அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வரணும். ஸோ எடுத்தோடனே அடிஷ்னலி அப்படின்னு நம்மளுக்கு வராது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா வச்சிடுறேன். ஓகேவா? இங்க பாருங்க, ஹிஸ்டாரிக்கலி the rate of interest offered on PPF investment has generally been higher than the rate of return on fixed deposit. அப்ப இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல? எஸ். ஏன்னா நான் என்ன சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு இது ஒரு சேஃபர் ஆப்ஷன். ஏன் அப்படின்னு பாக்குறப்போ ஹிஸ்டாரிக்கலா காலகாலமா நான் எடுத்துட்டு வரேன். அப்போ ஏன்ற ரீசனுக்கு எனக்கு காலகாலமா ஒரு வந்து ரெக்கார்ட் எடுத்துட்டு வரேன். அப்ப அந்த ரெக்கார்ட் கரெக்டா இருக்கா? எஸ். ஈக்கு அப்புறம் டி வரலாம் தான் சொல்றேன், வரும் நான் சொல்லல. ஓகே, ஈக்கு அப்புறம் டி வரலாம். இட் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் which offers guaranteed returns. ஓகே, இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன வரலாம்? வேற என்ன வரலாம்? சியும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, however it is important to note that however அப்படின்ற வேர்ட் என்னன்னா, இதெல்லாம் இந்த பெனிஃபிட்லாம் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி, இந்த பெனிஃபிட்லாம் இருந்தாலும் ஒரு இக்கு, இதெல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னா இதுதான் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்ற ஒரு இக்கு. ஓகேவா? இப்போ நான் திரும்ப எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன்? இ சொன்னேன். ஏன் இ சொன்னேன்? பிகாஸ் இட் இஸ் தி சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அண்டு அந்த சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ரிலேட்டிவ்லி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? பிகாஸ் இட் இஸ் அ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சி. நான் ஏன் வந்து டி மார்க் பண்ணல அப்படின்னா, எஸ் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இட் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இட் இஸ்னா அந்த ஆல்ரெடி அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த கான்செப்ட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அங்கே இட்டுன்ற வார்த்தை வரணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கனெக்டிங் வேர்டு இருக்குது. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க, இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? இட் இஸ் அ கேரண்டீடு ரிட்டர்ன். ஓகே, கேரண்டீடு ரிட்டர்ன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேரண்டீடுன்ற வார்த்தைக்கு இன்னொரு வகையா எக்கனாமிக் டேர்ம்ஸ் ஆர் பேங்கிங் ரிலேட்டடான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா, இட் ஹேஸ் அ பேக்கப், சாவரின் பேக்கப்னு சொல்லுவாங்க. சாவரின் பேக்கப்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் அதுக்கு ஒன்று பொறுப்பேற்றுக்கும், இல்லைனா ஆர்பிஐ ஏற்றுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நோட் கொடுக்குறோம், 10 rupees கரன்சி நோட் கொடுக்குறோம். இது பேங்கிங் அவேர்னஸ் மாதிரி போகுது, பட் இருந்தாலும் உங்களுக்கு இது டீட்டெயிலாக நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் 10 rupees கரன்சி நோட் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த நோட்டுக்கு இது 10 rupee தான் வேல்யூ அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒரு சாவரின் பேக்கப் இருக்குதுல்ல, அதுதான் கேரண்டீடு. ஓகேவா? இதை நான் வந்து நோ சொல்லலாம், இது ஒரு பேப்பர் தான், இது 10 rupeesலாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? நோ, இது வந்து கவர்மெண்ட் வந்து பேக்கப் பண்ணியிருக்குது, இதில் சாவரின் பேக்கப் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது கண்டிப்பாக 10 rupee தான் அதோடைய வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா கேரண்டீடு ரிட்டர்ன். அப்போ இங்கே கேரண்டீடு ரிட்டர்னா ஹவு இட் இஸ் அ கேரண்டீடு ரிட்டர்ன்? எஸ், அதை தான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இஸ் டிட்டர்மைன்டு பை கவர்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? இது சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? ஆனால் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் என்ன மார்க் பண்ணுவேன்? ஹிஸ்டாரிக்கலி கொண்டு வருவேன். ஏன் ஹிஸ்டாரிக்கலி நான் கொண்டு வருவேன் அப்படின்னா, என்னதான் இது நான் சேஞ்ச் ஆனாலும், என்னதான் இது கவர்மெண்ட்டோடைய சப்ஜெக்டிவாக இருந்தாலும், காலகாலமாக இதில் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் டி. ஓகேவா? இந்த பெனிஃபிட்லாம் மட்டும் இல்லை, என்ன பெனிஃபிட்லாம் இல்லை, சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்றது மட்டும் இல்லை, காலகாலமாக எஃப்டிஐ விட இதுக்கு தான் வருதுன்னு மட்டும் இல்லை, அடிஷ்னலாக இன்னொரு பெனிஃபிட் இருக்குது, அதுதான் டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ அடிஷ்னலி அந்த வேர்டு வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுது. ஸோ என்னுடைய கேஸ் படி பார்த்தோம்னா ECADF. ஓகே, இப்போ வந்து பாருங்க, அகெயின் அதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஈல பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? இது ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். ஹவு இட் இஸ் அ கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்? பிகாஸ் இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை கவர்மெண்ட், பட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். தோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், ஹிஸ்டாரிக்கலி திஸ் ஆல்வேஸ் ஆஃபர் ஹையர் ரிட்டர்ன் தேன் தி FD. Even you get the higher return than FD, except that you also give the tax exemption from the returns. So இதனால தான் PFF is a good investment policy. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேட். ஸோ நான் வந்து செக் பண்ணது ECAGF. ஸோ ஓகே, இந்த இது வந்து இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். எஸ், ECADF கரெக்டா? எஸ், இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த PDF எல்லாமே நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இன்னும் ஒரு செஷன் நான் எடுத்துகிட்டு வரேன். அதுலேயும் வந்து ஒரு 10 questions கிட்ட நான் கொண்டு வரேன். இப்போ நம்ம ஒரு 8 questions பார்த்துருக்கோமா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோலையும் வந்து நான் ஒரு 8 questions எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு 3 to 4 sessions வந்து நம்ம பார்க்கலாம். பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ எஸ்,
I hope this video is helpful for you. If you find this video helpful, please do give your feedback in the comment section, because that is the only way I can assume that this video is helpful for you and you also need this type of video in future. So yes, thank you so much for watching this video so patiently. If you haven't subscribed to our channel, please do subscribe it and kindly hit your bell icon to get the notification, and also like the video and share it with your peers.